ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷா சரஸ்வை கிச்சன். இன்னைக்கு நம்ம பிரியாணி ஸ்டைல்ல தேங்காய் சாதம் பார்க்க போறோம். இத தேங்காய் பால் சாதம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காவை அரைச்சிட்டு பாலை மட்டும் எடுத்து சாதம் பண்ணுவோம். நான் அந்த விழுது வேஸ்ட் ஆயிடுங்கிறதுக்காக தேங்காவை அரைச்சு ஊத்தி சாதம் பண்ண போறேன். பிரியாணி ஸ்டைல்ல தேங்காய் சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை மூடி தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன், 15 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைச்சுக்கலாம். தேங்காய், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தா அரைச்சு வச்சுக்கிட்டாச்சு. இப்ப ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனோன்னு இதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆகட்டும். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டையை 2ஆ உடைச்சு வச்சிருக்கேன். பிரியாணி இலைய 1ஆ 2ஆ பிச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு அறுக்க கருவேப்பிலைய பிச்சு வச்சிருக்கேன். இது ஆயில் ஹீட் ஆனோன்னு இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வச்சிருக்கிற சோம்பு, பட்டை, பிரியாணி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாம். சோம்பு செவந்துருச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் அரவைய சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் அரை மூடி தேங்காய் ஒரு டம்ளர் ரைஸ் வைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். நீங்க மேற்கொண்டு ரைஸ் வைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த தேங்காவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது நல்லா வதங்கட்டும். அரைச்சு குத்தின தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல கொஞ்சம் மல்லித்தூள் தூவிக்கலாம். மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். அப்புறம் ஒரு புடி புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ஒரு பெரட்டிடுங்க. 1 டம்ளர் ரைஸுக்கு நான் இன்னைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊத்த போறேன். அதையும் ஜார்ல கலந்து ஊத்திடுறேன். இந்த ஸ்டேஜ்ல ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா தளதளன்னு கொதிச்சோன்னு வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ரைஸை இது கூட சேர்த்துடலாம். தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்க வந்துருச்சு. இப்ப நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ரைஸ இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்குள்ள ஒரு 4 விசில் வந்துடும். 4 விசில் வந்தோடனே குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் அடங்கினோடனே ஓபன் பண்ணி பார்த்துருவோம். குக்கரோட ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்ப நம்ம குக்கரை ஓபன் பண்ணிடலாம். பாருங்க, சுவையான தேங்காய் சாதம் ரெடி. இது பிரியாணி ஸ்டைல்ல மசாலா போட்ட தேங்காய் சாதம். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.